ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதத்துக்குரிய கர்த்தருடைய வாக்குத்தத்தமான வசனம் ஏசாயா 30:19. இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் நமக்கு மாதத்தின் முதல் நாள். அது மட்டும் இல்லாமல் கர்த்தருடைய ஓய்வு நாளும் கூட. நாம் கர்த்தருடைய கிருபையினால் இத்தனை 8 மாதமாக எவ்வளவு அருமையாக காப்பாற்றியிருக்கிறாரு. இந்த 9வது மாதத்திலும் நாம் காலடி எடுத்து வைக்கிறதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறாரு. இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது நாள் வரைக்கும் நாம் நிறையா காரியங்களை குறித்து அழுதுகிட்டே இருந்திருப்போம். கர்த்தர் நம்மளுடைய விண்ணப்பத்துக்கு செவி சாய்க்கலையேன்னு சொல்லி வருத்தத்தோடு இருந்திருப்போம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இனிமேல் நாம் அழுதுகிட்டு இருக்க மாட்டோம். அவர் நம்மளுடைய கூப்பிடுதலுக்கு அவர் சத்தத்தை கேட்டு நம்ம மேலே இரக்கமும் உள்ளவர் தான் நம்மளுடைய கர்த்தர். அந்தளவுக்கு நம்ம மேலே இறங்கி அதை கேட்டுட்டு மனுஷங்க மாதிரி சரிப்பா எல்லாம் சரியாயிரும்னு சொல்லி ஆறுதல் மட்டும் கொடுத்துட்டு போகிற கர்த்தர் கிடையாது. அதுக்கு தேவையான மறு உத்தரவையும் அருளி செஞ்சு தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்கிறது தான் இயேசு கிறிஸ்து. இப்படிப்பட்ட ஒரு பெரிதான ஒரு அதிசயமான ஒரு கர்த்தரை நாம் தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிறதே ஒரு பெரிய ஸ்லாக்கியம்ல. இதுலேயும் விசேஷ விதமாக கர்த்தர் நம்மளுக்கு தகப்பனை போல ஆறுதலையும் தாயை போல அரவணைப்பையும் கொடுத்து என்னாலும் நம்மளை பத்திரமாய் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாருன்னா அதுவுமே ஒரு பெரிய ஒரு கிருபை தான். அவரோடு நாம் ஒன்றி இருக்கும்போது நமக்கு நம்மளுடைய விண்ணப்பத்துக்கு அவர் செவி சாய்க்கிறதையும் நம்ம கண்ணார காண முடியும். இந்த மாதத்தில் அதே மாதிரி கர்த்தர் நமக்கு மறு உத்தரவாளி செய்து நம்மளுடைய தேவைகளை எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிறதற்கு இந்த மாதத்தில் நம்ம கூட வருவார். இந்த நம்பிக்கையும் இந்த நாளின் வாக்குத்தத்தமான இந்த வசனத்தையும் நாம் பிடித்து கொண்டு இந்த மாதம் இறுதி வரைக்கும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் கண்டிப்பாக நம்மளுக்காக இறங்கி வந்து நம்மளுடைய தேவைகளை அபரிமிதமாக சந்திப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.